உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் எழுந்து புலம்புனீங்க? எத்தனை நாள் தான் இந்த தரித்திரத்தில் இருக்கிறது? எத்தனை நாள் தான் இந்த வறுமையில் இருக்கிறது? எத்தனை நாள் தான் இந்த பண கஷ்டத்தில் இருக்கிறது, கடனில் இருக்கிறது? ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ தேவன்கிட்ட வந்து என்ன பண்ணணும்? அவர் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். அப்போ அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேளுங்க. அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டேன்னா நம்ம வீட்டு வறுமை போயிடும். ஜெபத்தில் பிடிவாதமாக நில்லுங்க. எதுக்கோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அடம் பிடிக்கிறீங்க, விடாப்புடியாக தேவன்கிட்ட போய் நில்லுங்க. என்ன ஆசீர்வதிங்க தேவனே, என் தரித்திரம் அப்போ தான் போவோம் அப்படின்னு பிடிவாதமாக ஜெபத்தில் நில்லுங்கங்க. அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நம்ம வீட்டு வறுமை போயிடும். நம்ம யோபு இருக்காங்களே, அவங்க எப்படி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டாங்கன்னா, அதிகாலையே எழுந்து பரிசுத்தப்படுத்துவாங்களாம். நீங்கள் யோபு 1:5 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலமே எழுந்து அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி, பிள்ளைங்களையும் பரிசுத்தப்படுத்தி தன்னையும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டாங்க நம்ம யோபு. அப்படி தான் அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நாளைக்கு அற்புதங்களை பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக்கிட்டிங்கன்னா உடனே தேவன் ஆசீர்வதிக்க ரெடியாக வந்துடுவார். அதிகாலமே எழுந்து உங்களை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. என்னங்க பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்கங்க, இனிமேல் ஏன் பேச்சை கேட்பாங்களா? அப்போ ஜெபம் பண்ணுங்க. சின்ன பசங்கன்னா உங்கள் பேச்சை கேட்பாங்கள, அப்போ அவங்கள ஒழுக்கமாக நம்ம வளர்க்கணும். கரெக்டாக? பெரிய பசங்கன்னா தாறுமாறாக நம்ம வளர்த்துருப்போம். அப்போ வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணால் தேவன் பொறுப்பெடுத்துப்பார், தேவன் பரிசுத்தப்படுத்துவார். ஏன்னா பரிசுத்தப்படுத்தினால் தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்க முடியும். உங்களுக்கு தான் நம்ம தேவனை பற்றி தெரியும்ல, எதுக்கெடுத்தாலும் அவர் மனதை மட்டும்தாங்க பார்ப்பார், மனசை மட்டும்தான் பார்ப்பார். நம்ம முகத்தை பார்க்க மாட்டார். காலையில் இருந்து குளிச்சுட்டேங்க, சுத்தமான ட்ரெஸ் போட்டிருக்குங்க அப்படின்னா தேவன் வந்து ஆசீர்வதிச்சிருவாரா? இல்லை, மனசை மட்டும்தாங்க அவர் பார்ப்பார். அவர் நம்ம முகத்தெல்லாம் பார்க்க மாட்டார். இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகம் எதுக்கெடுத்தாலும் மனிதனுடைய முகத்தை தான் பார்க்கும். அழகாக இருக்காங்களா, ஃபேராக இருக்காங்களா அப்படின்னு மனிதர்களுடைய முகத்தை எதுக்கெடுத்தாலும் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்ட சொல்கிறாங்கல்ல. எதுக்கெடுத்தாலும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. என்னங்க இதுதான் மனித உலகம். ஆனால் பரலோகம் இருக்குதே, பரலோகத்துடைய சிசிடிவி கேமரா அது வேறு மாதிரி. உங்களுடைய மனதை அடிக்கடி வீடியோ ஃபோட்டோ எடுத்து நொடிக்கு நொடி பரலோகத்தில் உள்ள நம்ம தேவனுக்கு அனுப்பி வச்சிருதுங்க. என்னங்க நம்மளை கேட்காம கொள்ளாமல் எப்படிங்க வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது? அது பண்ணுதே. நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னா ஒரு மேக்கப் போட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போய் நிற்போம். அப்போல்லாம் இந்த பரலோகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த பர்மிஷனும் கேட்கறதில்ல. நொடிக்கு நொடி வந்து அது நம்ம மனசை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தேவனுக்கு அனுப்பி வச்சிருதுங்க. இப்படி எந்த நிலமையில் இருப்போமோ அது ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம மனசு எந்த அளவு அழுக்காக இருக்குமோ இப்போ தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? அதனால் என்ன பண்ணுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக்கோங்க. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லிக்கோங்க. ஆயக்காரன் ஜெபம், இந்த டாக்ஸ் கலெக்டருடைய ஜெபம், சரிங்களாங்க? நம்ம அடிக்கடி பரிசுத்தப்படுத்திக்கணும். இப்போ ஜீவ புஸ்தகத்தில் கூட இது அனுப்புகிற ஃபோட்டோவை தான் அவங்க ஒட்டி வச்சுருப்பாங்கங்க. கவனமாக இருங்க, சரிங்களா? பரலோகத்தின் சிசிடிவி கேமரா உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறது. நம்ம தேவன் வந்து எப்பேற்பட்டவர்னு நினச்சிக்கோங்க. அவர்கிட்ட சர்வசாதாரணமாக ஆசீர்வாதத்தை வாங்கிக்க முடியாது. அதனால் உங்கள் மனசை சுத்தப்படுத்திக்கோங்க. சுருக்கமாக சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் மனசை பார்த்துக்கோங்க. உங்கள் மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆசீர்வாதத்தை வாங்கிப்பீங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தரித்திரம் போயிடும், வறுமை போயிடும். அப்போனா அவ்வளோதான், ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். காலையில் பல் விளக்குறோமோ இல்லையோங்க, நல்லா இந்த ஆன்மாவை பல்லை நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்துங்க, மனசை சுத்தப்படுத்திடுங்க. காலையிலே எழுந்து தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க.
பிள்ளைங்களை முடிந்த அளவு பரிசுத்தப்படுத்துங்க. முடியலன்னா தேவன்கிட்ட போய் ஒப்பு கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படி தொடர்ந்து தேவன்கிட்ட அதிகாலையிலே நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டோன்னா நம்ம வீட்டு தரித்திரம் ஓடி போயிடும். கடன் பிரச்சனை ஓடி போயிடும். சரிங்களா? இல்லாமல் ஓடி போயிடும். நம்மளும் யோபு மாதிரி ஒரு பெரிய பணக்காரனாக ஆகுறோமோ இல்லையோ, நம்ம ஓரளவு நல்லா வாழ முடியும்ல. ஐஸ்வர்யத்தை வாங்கிக்கோங்க, ஆசீர்வாதங்களை தேவன்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. நீங்கள் ஆசீர்வதித்தால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துடும். உங்கள் பிள்ளைங்க மனசை சுத்தப்படுத்தி பசுத்தப்படுத்தி நிற்கிறாங்கப்பா. ஆசீர்வதிச்சிடுங்க ப்ளீஸ்ப்பா. அவங்க வீட்டு தரித்திரம் போயிடும், அவங்க வீட்டு வறுமை போயிடும், கடன் போயிடும்பா. ப்ளீஸ்ப்பா உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் இருப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. ஜீவ புஸ்தகத்தில் மனிதனாக பிறந்தா பேர் இருக்கணும். அந்த புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா நீங்கள் அவன் மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, நரகத்துக்கு தள்ளிடாதீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது பா? ப்ளீஸ்ப்பா, பரலோகத்துக்கு வரதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பி வச்சுடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா பா. பசுத்தமாக வச்சுக்கோங்க. பசுத்தமாக வாழ்கிறது கூட ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க அப்பா. தயவு செய்துப்பா அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலச்சவன் கேள்விதாவே. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.